அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கரீம் ஃபீ ஷஅனி ஹபீபிஹி முக்பிரா வ ஆமிரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹு தஆலா நாம் கேட்காமலே நம்மை முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் படைத்து, மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமின்றி புனிதமிகு இந்த திருக்கலிமாவை விளங்குவதற்காக ஒரு காமிலான ஷேഖுடைய தொடர்பை நமக்கு நசீபாக்கி கொடுத்தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நாம் முஹர்ரம் மாதத்தில் ஆஷுராவுடைய நோன்பை நோற்றவர்களாக நாம் ஆகியிருக்கின்றோம். இந்த ஆஷுராவுடைய தினத்தில் பல நபிமார்கள் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இன்றைய தினத்தில் விடுதலை கிடைத்தது. அது மட்டுமின்றி அவர்கள் செய்த துஆவிற்கும் இன்றுதான் அல்லாஹு தஆலா பதில் கொடுக்கும்படியான பல விடுதலைகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குல் மா யஅபஉ பிக்கும் ரப்பி லௌலா துஆஉக்கும். நீங்கள் குல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை துஆ கொண்டு அழைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பொருட்படுத்த மாட்டான் என்பதாக நபியை நீங்கள் அந்த மக்கா வாசிகளை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹு தஆலாவிடம் நாம் எந்த அளவிற்கு அதிகமாக துஆ செய்கிறோமோ அந்த துஆக்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா நம் பக்கம் சிந்தனை செலுத்துகிறான், நம்மை பொருட்படுத்துகிறான் என்பதாக தெரிய வருகிறது. அன்பானவர்களே, என்னோட ஷேக் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, இப்பொழுது இறை நேசராக ஆகியிருக்கிறார்கள் இல்லையா? இறை நேசர்கள், அல்லாஹ்வுடைய வலிமார்கள், அவர்கள் ஆன அந்த நிலை எப்படி இந்த நிலையை அடைந்தார்கள் என்று பார்த்தால், ஒரு சில நற்காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை கவனித்து அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய நேசர்களாக ஆனார்கள் என்பதாக கவனிக்கலாம். அது மட்டுமின்றி அல்லாஹ் தஆலா நம் மீது இப்ப பொருத்தமாக இருக்கிறானா அல்லது அல்லாஹ் பொருத்தமற்று இருக்கிறானா என்பதையும் சில செயல்களை கவனித்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அதில் ஒன்று என்னவென்று பார்த்தால் கலாமுல்லா, குர்ஆன். இன்றைய தினம் நீங்கள் எவ்வளவு நேரம் குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி செலவு செய்தீர்கள் என்பதை கவனித்து அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் உங்கள் மீது இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் கலாமுல்லா என்பது அது அல்லாஹ் தஆலா நம்மிடம் பேசுவது. இப்ப நம் மீது அல்லாஹ் தஆலா பாசமாக பிரியமாக இருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுவதற்கு உண்டான வாய்ப்பு, குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். அப்ப இன்று எவ்வளவு நேரம் நீ குர்ஆன் ஓதி இருக்கிறாய் என்பதை வைத்து அல்லாஹ் என் மீது பொருத்தமாக இருக்கிறான் என்பது அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறான். ஒண்ணு. இரண்டாவது துஆ. துஆ என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடம் பேசுவது. கலாமுல்லா, குர்ஆன் ஓதுவது, அல்லாஹ் நம்மிடம் பேசுவது. துஆ என்பது நாம் அல்லாஹ்விடம் பேசுவது. அந்த துஆவை கொண்டு இன்று எவ்வளவு நேரம் நீ துஆ செய்தாய், இன்று எவ்வளவு நேரம் நீ அல்லாஹ்வுடன் உரையாடினாய், இன்று எவ்வளவு நேரம் அல்லாஹ்விடம் கொஞ்சினதை நீ பேசினாய் என்பதாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்கள், அப்ப நாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உள்ள வெளிச்சமாக இருக்கிறது. இன்று நான் 10 நிமிஷம் தான் துஆ செய்தேன், இன்று நான் 1/4 மணி நேரம் துஆ செய்தேன், இன்னைக்கு காலை எழுந்ததிலிருந்து இந்த நொடி வரைக்கும் அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன் என்பதாக அவரவர்கள் அவர்களுடைய நிலையை நாம் அறிந்து கொள்ளலாம்.
துவா என்று சொன்னால் ஒது செய்துவிட்டு கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து அப்படி செய்வதற்கு அது மட்டும்தான் துவா என்பது இல்லை. அப்படி செய்வது சிறந்தது தான். நாம் காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்சோக்கே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹி நுஷூர். யா அல்லாஹ், இந்த மரணித்தவனை நீதான் ஹயாத்துக்கு உயிர் கொடுத்து எழுப்புன, நீதான் என்ன முஸ்லிமா வச்சிருக்கிற என்பதா என்னது அல்லாஹ் தஆலா அப்படியே ஆரம்பிச்சிருந்தா பிஸ்மில்லாஹ், நீதால சலாமத்தை எழுப்பி விட்ட யா அல்லாஹ், நீதால நடக்க வைக்கிற யா அல்லாஹ், நீதான் மிஸ்வாக் செய்ய வச்ச யா அல்லாஹ், நீதான் ஒது செய்ய வச்ச யா அல்லாஹ், நீதான் ஃபஜ்ர் தொழுக வச்ச யா அல்லாஹ். இப்படியாக அல்லாஹ்விடம் நாம் பேசிக்கொண்டே இருப்பது. எவ்வளவு நேரம் நாம் அல்லாஹ்விடம் இன்று நாம் பேசினோம் என்பதை கவனித்து அல்லாஹ் தஆலா நம் மீது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ பொதுவாக துனியால ஒரு நபரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இப்போ எனக்கு பிடித்தமான ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நபரிடம் பேசுவதற்கு நான் ஆசைப்படுவேன். காதலன் காதலி, அந்த காதல் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய காதலிட்டு என்ன பண்ணணும், அது என்னது பேசணும் என்பதுக்கு என்ன பண்ணுவாரு. இப்ப என்னது எல்லாமே ஃப்ரீ கால் ஆயிடுச்சு, அன்லிமிட்டட் கால் ஆயிடுச்சு. முன்னால என்ன பண்ணுவாங்க, பூஸ்ட் போடணும், ரேட் கட்டர் போடணும், இந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப எல்லாமே அன்லிமிட்டட் கால் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் பேசலாமா இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க, தன் காதலன் காதலிட்ட பேச, ஏன் அவனுக்கு பிரியமான ஒரு நபர். அப்ப அந்த நபர் என்னது ஏதோ பேசணும். சகா சொல்லி காட்டுவாங்க, என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்டேன். எத்தனை இட்லி சாப்பிட்ட? 4 இட்லி சாப்பிட்டேன். என்ன சட்னி? தேங்காய் சட்னி. ஒன்னொன்னா என்னது இப்படி என்னது பேசணும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன பண்ணும், என் காதலிட்டு என்னது நான் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னது, ஏதாவது கேள்வி கேட்டே இருக்கமா இல்லையா? இதே போலதான் என்னது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசுனாங்க. இது என்னது அசா, இதை வச்சு என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவேன், எல்லாத்துக்கும் தீவினை வரக்கூடிய பொருள் வந்து தட்டி விடுவேன், அதை வச்சு நம்ம காட்டு வழியில் போறதுக்கு பயன்படுத்துவேன். எப்படி ஒன்னு சொன்னாங்களா இல்லையா? இதே போல அல்லாஹ் தஆலாவிடம் இவன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட பேசுவதை இவன் சந்தோஷப்படுவான். அதுவே பிடிக்காத ஒரு நபர் வர்றாரு, பிடிக்காத துனியாவில் ஒரு நபர், பிடிக்காத ஒரு நபர் வர்றாரு, வந்து பாய் இந்த மாதிரி பாய் அப்படியாப்பா சரி போ இல்ல அது வேணும் இது வேணும் அது தரேன்னு சொல்லிட்டு போயிட்டே என்ன பண்ணுவோம். ஏன் அவனுக்கு பிடிக்காத நபர், அவர்கிட்ட பேசுவதை நாமளே என்ன பண்ண மாட்டோம், பிரியப்பட மாட்டோம். அதே போலதான் இப்ப அல்லாஹ்வுக்கு பிரியமான நபராக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனும் நம்மகிட்ட பேசுவான், குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுப்பான். நம்மளும் அவன்கிட்ட பேசுறதுக்கு உண்டான பாக்கியத்தை என்ன பண்ணுவான், முகத்தை திருப்பி நம்ம பக்கம் என்ன பண்ண முகத்தாஜாகி நமக்கு அந்த எண்ணத்தை கொடுத்து அவன்கிட்ட பேசுறதுக்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அன்பானவர்களே, அது மட்டுமில்ல நம்ம எந்த செயல் அல்லாஹ் தஆலா அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறான், நம்மை எந்த செயலில் அல்லாஹ் தஆலா அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை கவனித்து அல்லாஹ் தஆலா மேல் பொருத்தமாக இருக்கிறான் என்பதை என்ன பண்ணலாம், நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, அப்ப நம்மளுடைய செயல்கள் நமக்கு நல்ல தெளிவா தெரியுது. எந்த ஒரு செயலை செய்தாலும் வெளிப்படையில் பார்க்கக்கூடிய நபர்களை விட அவன் அந்த நபருக்கு தெரியும் இது இஹ்லாஸா செய்யறாரா இல்ல யாரும் பார்ப்பதற்காக செய்யறாரா என்பது அவருக்கும் அல்லாஹ்வுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அப்ப அந்த நற்காரியங்கள் துஆ குர்ஆனை கொண்டு அல்லாஹ் தஆலா மீது பொருத்தமாக இருக்கிறானா என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி இந்த ஆஷுராவுடைய தினத்தில் பல நபிமார்கள் துஆ செய்தார்கள். எத்தனையோ நபிமார்கள் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள், வாழ்நாள் முழுவதும் துஆ செய்துட்டே வந்தாங்க. அந்த துஆ இந்த ஆசுராவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டான். இந்த நாள்ல தான் நம்ம அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டான். அப்ப அதிகமா நம்ம வாழ்க்கையில துஆவுக்குன்னு தனிப்பட்ட நேரத்தை நம்ம ஒதுக்கணும். நம்ம பார்க்கிறோம், வழிமார்களை பார்க்கிறோம், அவர்கள் எந்த அளவுக்கு துஆவுக்காக நம்ம ஈடுபட்டார் என்று பார்த்தால் நம்ம ஷேக்னா ஃபைஜிஷா சர்க்கார் இருக்காங்களா இல்லையா, எஜமா எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா துஆவுக்குன்னு நம்ம குறைஞ்சது 1 மணி நேரம் இவ்வாறாக நம்ம நேரம் ஒதுக்குவாங்க. கையை தூக்கி அல்லாட்ட கேட்க ஆரம்பிச்சான்னு சொன்னா கண்ணீர் வடிஞ்சு தாடி நனைஞ்சு ஜுப்பா நனைஞ்சிருமா. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபைஸ் நாயகம் என்ன பண்ணுவார்கள், அழுது அல்லாஹ் தஆலாவிடம் சதா ஒவ்வொரு வஸ்துவா கேட்பாங்க. இப்ப ரமலான் சில்லா வந்துருச்சு, லிஸ்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இந்த பொருளை கொடுப்பவன் யாரும் இல்லை, இந்த பொருளை கொடுப்பவன் யாரும் இல்லை, கடலை பொருளை கொடுப்பவன் யாரும் இல்லை, பச்சரிசியை கொடுப்பவன் யாரும் இல்லை என்பதாக என்ன பண்ணுவாங்க, ஒன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அன்பானவர்களே, அப்ப இவ்வாறாக என்ன பண்ணும், அல்லாஹ்ட்ட நம்ம பேசுறதுக்கு என்ன பண்ணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஏதோ ஒரு துன்யாவுடைய வேலை, அதன் காரணமா என்ன பண்ணாங்க, துஆவுல ஈடுபடாம அந்த வேலையை பார்க்கறதுக்காண்டி போயிட்டாங்க. மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் ஃபைசியே என்னிடம் பேசுவதை விட உனக்கு இந்த காரியம் பெரிதாகிட்டதா என்பதானது அவங்க மனசுல வந்துகிட்டே இருக்கு, உறுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க ஃபைசினா என்ன பண்ணாங்க, திரும்ப இரவு நேரத்துல என்ன பண்ணாங்க, அமர்ந்து 1 மணி நேரத்தை 1.5 மணி நேரம் என்ன பண்ணாங்க, அல்லாஹ் தஆலாவிடம் அழுது புலம்பி என்ன பண்ணாங்க, துஆ செய்தார்கள். அன்பானவர்களே, அப்ப நாம் எந்த அளவுக்கு துஆல நம்ம ஈடுபடுறோம், சும்மா பேரளவுக்கு என்ன பண்றோம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அர்த்தமும் விளங்காம சும்மா பேரளவு என்ன பண்றோம், ஓதிட்டு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் அது அர்த்தத்தை விளங்கி, அப்படி இல்லையா தமிழ்ல எதை கேட்டாலும் உனக்கு மனசு உருகுமோ கண்ணீர் வருமோ அப்படியாப்பட்ட துஆக்களை கேட்டு அல்லாஹ்வோட அதிகமா நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அப்படி கேட்டுக்கொண்டே இருந்து சொன்னா அல்லாஹ் தஆலா நிச்சயமா அந்த துஆ என்ன பண்ணுவோம், நமக்கு கொடுத்தே தீர்வான். அன்பானவர்களே,
அன்பானவர்களே, இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய காலத்துல என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. ஃபிரௌனுடைய அநியாயங்கள் அட்டூழியங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருந்துச்சு. அதன் காரணமா என்ன பண்ணாங்க, யா அல்லாஹ் இந்த ஃபிரௌனுடைய அநியாயங்கள் அதிகமாயிருச்சு, அந்த ஃபிரௌனை அழிச்சது யா அல்லாஹ் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. இப்ப நம்முடைய துவா எப்படி இருக்குது, எனக்கு ஒரு நல்ல பைக்கு குடியா இல்ல அப்படின்னு துவா செஞ்சுக்கிருக்கும் போதே வாசலை பாக்குறது, பைக் வந்துருச்சா அப்படின்னது. துவா செஞ்சுக்கிருக்கும் போதே என்னது, வாசலை பார்க்க பைக் வந்துருச்சா அப்படின்னது பாக்குறது. ஏதோ நம்ம பெரிய அப்படியே குத்துபு சமான மாதிரி அந்த மாதிரி அவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கிற என்னது, துவா செஞ்சுக்கிருக்கும் போதே கையை எடுக்கல, அதுக்காட்டி வாசலை பாக்குறது பைக் வந்துருச்சா அப்படின்னு. ஆனால் உலுல் அஸ்மாகிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறார்கள். துவா செஞ்சாங்க, துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 வருடம் இல்ல, 2 வருடம் இல்ல, 40 வருடங்கள் அந்த துவாவை, மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவாவை 40 வருடங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். அப்ப அந்த ஃபிரௌன் அல்லாஹ் தஆலா ஏன் அழிக்காம வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரணம் எழுதுவாங்க. ஏன்னு சொன்னா ஃபிரௌன் என்ன பண்ணா, ஆனா ரப்புக்கும் லஅலா, நான் தான் ரப்பு என்பதா சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணா, உணவளித்து கொண்டிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணா, எந்த அளவுக்கு 400 ஒட்டகம், 400 மாடு, 400 ஆடு, இவ்வாறா என்ன பண்ணா எல்லாத்துலயும் 400 பட் என்ன பண்ணா, சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, வழிபோக்கெல்லாம் தங்கி சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ வசதி என்ன பண்ணா, எல்லாத்துக்கும் என்ன பண்ணா சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப என்ன பண்ணா, கூட ஹாமன் அவங்களோட அமைச்சர்களை சேர்ந்து, என்ன ஃபிரௌன் இப்படி சமைச்சு போட்டேன்னு சொன்னா கசரா காலி பண்ணிட்டு போக வேண்டியதான், ஒட்டுமொத்த எல்லாமே காலியா போயிரும் போக வேண்டியதான் என்பதை சொல்லி என்ன பண்ணா, இதெல்லாம் போட்டா சரி வராது அப்படின்னு குறைச்சிக்க அப்படின்னா. ஏப்பா, ஆனா ரப்புக்கு முன்னால நான் தான் ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இப்ப நான் உணவு போடாமட்டா எப்படி ஏத்துக்குவாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. சரி, ஒரு ஐடியா சொல்லித்தரேன். டெய்லி என்ன பண்ணு, 400ல ஒண்ணு குறைச்சிரு. 309 ஒட்டகம், 309 மாடு, 309 ஆடு, இப்படி என்னது ஒண்ணு குறைச்சிட்டே வா. யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா லேட்டா வந்துட்டே சாப்பாடு காலியா போச்சு என்ன பண்ணலாம், அனுப்பிடலாம் இன்வாஸ் என்ன பண்ணாங்க, ஒண்ணு நான் குறைச்சிட்டே வரணும். இப்படி வந்துகிட்டே வந்து கடைசியில பார்த்தது ஒரே ஒரு ஆடு மட்டும் அறுத்தார். அது மக்களுக்கு நம்ம ஆடு சமைச்சு போட்டாங்க. அன்னைக்கு அல்லாஹ் தஆலா ஹயாத்தா வச்சிருந்தான். என்னைக்கு அந்த ஆடு எதையுமே மக்களுக்கு எதுவுமே அறுக்கலையோ, என்னைக்கு அந்த நபரை கொண்டு எந்த மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்து விட்டதோ, அன்னைக்கு அல்லாஹ் தஆலா ஒரேடியா என்ன பண்ணா, கடல்ல வச்சு என்ன பண்ணா, ஒரேடியா மூழ்கடிச்சு ஃபிரௌனை அழித்து விட்டார். அன்பானவர்களே, ஆக அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நபியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். சில வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, ஏற்றுக்கொண்டான். ஆனா நம்ம கேட்கிறோம், யா அல்லாஹ் நான் கேட்கிறேன், துஆ கேட்கிறேன், உடனே கபூல் செய்யலையே, அது உனக்கு நன்மையா தீமையா என்று நமக்கு தெரியாது. இப்ப நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் அனைத்து என்னது, இப்போ ஒரு பைக்கு கேட்டு அழுகுறான், சின்ன பையன் 17 வயசு பையன் நம்ம பைக்கு வந்தாலே வேணும்னு அழுகுறான். அவங்க அத்தா வாங்கி கொடுக்காம இருக்கிறாரு. ஏன், அந்த மேல பாசம் இல்லாமலா, காசு இல்லாமலா, பையனுக்கு ஏதாச்சும் என்ன பண்ணது ஆகிவிடுமோ, பைக்ல போறான் கீழே விழுந்துட்டான், ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பையனுக்கு ஏதாச்சும் ஆகிவிடுமோ என்பதற்காக என்ன பண்ணாரு, அவர் கொடுக்காம கொஞ்ச காலம் தாமதப்படுத்திட்டே வருவார். அவனுக்கு அவர் வயசு வந்துருச்சு, இப்ப அவனுக்கு கட்டாயம் தேவைதான் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது எப்படி வாங்கி கொடுக்கிறார்களோ, இதை விட அல்லாஹ் தஆலா 70 தாயை விட கருணையாளனா இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா என்னுடைய அடியானுக்கு எந்த நேரத்துல எது தேவை என்பதாக அவன் அறிந்தவனாக இருக்கிறான். நண்பர்கள், அப்ப அல்லாஹ் தஆலா அதை என்ன பண்ணுவான், அதை கட்டாயம் என்ன பண்ணுவான், அப்படியே அல்லாஹ் தஆலா கொடுத்தே தீருவான். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அஹ்மத் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். ஒரு நபர் அல்லாஹ் தஆலாவிட துஆ செய்கிறார். அது எப்படி துஆ செய்கிறார், தீயதை, அதாவது தீயதை பாவமான காரியத்தையோ அல்லது உறவினரை முறிக்கக்கூடிய காரியத்தையோ அல்லாமல் மற்ற செய்யக்கூடிய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், ஏற்றுக்கொள்கிறான். அதை 3 விதமா அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், அதை கொடுக்குறான். ஒன்று என்ன, அல்லாஹ் தஆலா செஞ்ச துஆ என்ன பண்ணுவான், ஒரு சில நேரங்கள் உடனே கொடுத்துருவான், ஒரு சில என்ன பண்ணுவான், செய்த துஆவை உடனே கொடுத்து விடுவான். அல்லது என்ன பண்ணுவான், அல்லாஹ் தஆலா அந்த துஆவை மறுமையில் என்ன பண்ணுவான், நன்மையாக அல்லாஹ் தஆலா சேர்த்து விடுவான். அல்லாஹ் என்ன பண்ணுவோம், ரெண்டாவது இப்ப நம்ம பேங்க்ல போட்டு வைக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி என்னது, இன்னைக்கு 100 ரூபா போட்டோம், நாளைக்கு 500 ரூபா போட்டோம், அது ரெண்டு சேர்ந்து 600 ரூபாய் ஆயிருச்சு. இன்னொரு 1000 ரூபா போட்டோம், அது 1600 சேர்ந்துட்டே போதா இல்லைங்களா. அந்த மாதிரி என்னது, நம்ம கேட்கிற துஆவை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், மறுமையில் வந்து அதுக்குண்டான நன்மை என்ன பண்ண அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறான். மூன்றாவதாக நமக்கு வரக்கூடிய தீமையை விட்டு என்ன பண்ணா, அந்த துஆவின் காரணமா தடுத்து விடுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். ஒரு அடியா மறுமையில போவானா, போய் பார்த்தா சரி நம்ம எந்த நன்மையும் செய்யல, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு போவானா. போய் பார்த்தா அவன் பேர்ல ஒரு மலை அளவுக்கு நன்மை குமிக்கப்பட்டிருக்குமா. என்ன இவ்வளவு நன்மை இருக்குது, நான் எதுவுமே செய்யவே இல்லையே, இவ்வளவு செய்யவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இது எல்லாம் நீ கேட்ட துஆக்கள் தான்ப்பா, நீ கேட்ட துஆக்கள் ஒரு சிலதான் துன்யால உனக்கு நான் கொடுத்தேன், மீத எல்லாத்தையும் அதனுடைய நன்மைகள் தான் இது. அப்ப அந்த அடியா சொல்லுவானா, யா அல்லாஹ் இப்படியும் தெரிஞ்சிருந்தா எனக்கு துன்யால நீ நான் கேட்ட எதையுமே நீ கொடுக்காமலே இருந்திருக்கலாமே, அதன் நன்மை அனைத்து நான் இங்க வந்து பெற்று இருப்பேனே என்பதா என்ன பண்ணுவானா அவன் சொல்லி காட்டுவான் என்பதா என்ன பண்ணுவாங்க சொல்லி காமித்தார்கள். நண்பர்களே, அப்ப நம்ம கேட்கக்கூடிய துஆ ஒரு காலம்
காலமும் வீணாகவே ஆகாது. நம்ம கேட்கக்கூடிய துவா ஒரு காலமும் வீணாகவே ஆகாது. ஒன்னு அல்லாஹ் தஆலா இங்கே கொடுத்து விடுவான். அப்படி இல்லை என்று சொன்னால் அதனுடைய கூலியை நாம் மறுமையில் நிச்சயமாக என்ன பண்ணுவோம், நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா கொடுக்க தயாராக இருக்கிறான், நாம் தான் கேட்பதற்கு தயாராக இல்லை. அன்பானவர்களே, நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு கேட்கணும். ஃபதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். இப்போ ஒரு மனிதர்கிட்ட போய் நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் போய் ஒரு நபரை உதவி சொல்லிட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, ஒரு 5 லட்ச ரூபா தேவை, சரிப்பா நாளைக்கு வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். பார்த்தா நைட் அவர் வஃபாத் ஆயிட்டார். இப்போ போய் நான் கேட்க முடியுமா? அவர் மகன்கிட்ட போய் இந்த மாதிரி அத்தா 5 லட்சம் ரூபா தரேன்டாரு, எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க, எப்படா அவர் மண்டையை போடுவாரு, வரிசையா வந்து கேட்கலான்னு பணக்காரா இருக்க சொல்லுவாங்களா இல்லையா? யார் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. 5 ரூபா 10 ரூபாயா 5 லட்சம் சொல்றாங்களா இல்லையா? அதனாலதான் இது எப்பவுமே மரணிக்காத நித்திய ஜீவனுடைய அல்லாஹ் தஆலா பக்கம் நீங்க தவக்கல் வச்சு கேளுங்க. நீங்க இந்த பணக்காரன் மேல நம்பிக்கை வச்சு அவர் கொடுத்துருவார் அப்படின்னு இருந்தீங்கன்னு சொன்னா அவர் இருப்பதற்கு அவரே கேரண்டி கிடையாது. அவருக்கு என்னது, எந்த ஒரு கேரண்டி கிடையாது. நான் இன்னும் 10 வருஷம் இருப்பேன், நான் 100 வருஷம் இருப்பேன் சொல்ல முடியுமா? யாராலும் சொல்லவே முடியாது. அப்ப நித்திய ஜீவனுடைய அல்லாஹ் தஆலா ஒருவன் மட்டும்தான் என்ன பண்ணுவான், எப்பவுமே கையும் தானும் நிலை பெற்றிருந்து மற்ற அனைவருக்கும் நிலை பெற்றிருக்க செய்யக்கூடிய ஒருத்தன் மட்டும்தான். அப்ப அந்த அல்லாஹ் தஆலா மீது நீங்க நம்பிக்கை வைத்து நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் தஆலா கொடுத்தே தீருவான். அது உங்களுடைய நம்பிக்கை தவக்கலை பொறுத்து இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு எத்தனை வயசு? அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது 90-96 வயசு. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் 90 வயசுக்கு மேலதான். அப்ப அந்த நபிமார்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை கொடு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை கொடு என்பதை என்ன பண்ணாங்க, துஆ செய்றாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஒரு நபர் 80 வயசு 90 வயசுல ஒரு நபர் உட்கார்ந்து யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை கொடு யா அல்லாஹ் என்பதா அப்படி கேட்டாருன்னு சொன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, யோ இன்னும் வயசாயிருச்சு, வயசானா இருந்துக்கிட்டு என்ன துஆ செய்றாரு பாரு, எவ்வளோ வயசாயிருச்சு, நிக்க முடியல, கைகாலம் தளர்ந்து போச்சு, இவர் துஆ செய்யறாரு பாரு, என்ன நம்பிக்கை சொல்லுவாங்களா இல்லையா? பொதுமக்களுக்கு நீங்க மத்தியில் எப்படி ஆகி போச்சு, ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேல குழந்தை பார்த்தா அப்படியோ ஆச்சரியமா ஏதோ வித்தியாசமா பாக்குறாங்க, இருக்குதா இல்லையா? அப்ப அந்த நிலையிலேயும் என்ன பண்ணாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என் ரப்பு எனக்கு கொடுப்பான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என் ரப்பு எனக்கு கொடுப்பான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வளர்த்து வந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு நாள் சாப்பாடு கொடுப்பதற்கு கொஞ்சம் தாமதமாச்சு. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, சில பழங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க. நம்முடைய பொறுப்புல இருக்காங்க, நம்ம வாங்கி கொடுக்காம இந்த பழங்கள் அவங்களுக்கு கிடைக்காது. ஆனா இந்த பழங்கள் இப்ப சீசனே கிடையாது. மாம்பழ சீசனு அப்படி ஒன்னு சொல்றாங்களா இல்லையா, மாம்பழ சீசன் தர்பூசணி சீசன் ஒன்னு சொல்றாங்களா இல்லையா? இப்ப போய் இந்த மாம்பழம் சாப்பிட முடியுமா பார்த்தா அது மாம்பழ சீசன்ல தான் மாம்பழம் கிடைக்கும். அப்ப அந்த நேரத்துல பார்த்தா அது சீசனே கிடையாது. அப்ப இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. எப்படி அது சீசனே இல்லாத இந்த பழங்களை சாப்பிடுறாங்க? அப்ப அல்லாஹ் ரப்பின் புறத்திலிருந்து வந்தது என்ன சொன்னாங்க. அப்ப சீசனே இல்லாத காலத்துல அல்லாஹ் கொடுக்க முடியும்னு சொன்னா, என்னால அந்த குழந்தை பிறப்பதற்கு எந்த ஒரு சக்தியுமே இல்லை, இருந்தாலும் எனது ரப்பு நினைத்தான் என்று சொன்னால் அதுக்கு சாத்தியம் இருக்கிறது, என் ரப்புனால கொடுக்க முடியும் என்பதாக அவர்கள் நம்பிக்கை வைத்து என்ன பண்ணாங்க, ரகசியமா என்ன பண்ணாங்க, அல்லாஹ் தஆலா என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்பதா உங்களுக்கு நான் ஒரு பிள்ளை தரேன் என்பதா அல்லாஹ் சொல்றான். எப்படி அல்லாஹ் நம்புறது, உங்களால 3 நாளைக்கு பேச முடியாது என்பதை என்ன பண்ணா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, அதுக்கு ஒரு அத்தாட்சியா என்ன பண்ணா அதை கொடுத்தா. அதுக்கு பின்னாடி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா ஒரு ஆம்பளை பிள்ளை அதுக்கு பெயரையும் சூட்டி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா அவர்களுக்கு கொடுத்தான். எதன் காரணமாக, அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கையின் காரணமாக. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தா, லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா கொடுக்கறேன்னு சொல்லுவோமா இல்லையா? லேட்டா வந்தாலும் எப்படி லேட்டஸ்டா வந்தேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசியா பிள்ளைகளை கொடுத்தா, எப்படி கொடுத்தா, ஃபுல்லா நபிமார்கள் தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரம்பரையில பார்த்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஃபுல்லா வருஷம் வர்றதுக்குள்ள நபிமார்கள். அதே போல இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதே அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அவர்களை சந்தில துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இப்ராஹிம் துஆ செய்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்தில நபிமார்ல கூடிய அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க, நான் இன்று நபியாக இங்கே வந்திருப்பது என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ. எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி, 3500 வருடத்திற்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்த துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். நம்ம என்ன பண்றோம், துவா செஞ்சுட்டு 3 நிமிஷத்துக்கு பின்னாடி தாங்க மாட்டோம், என்னடா அல்லாஹ்ட்ட கேட்டவன்னு யாரும் வரவே இல்லையே, ஒன்னும் கிடைக்கலையே, ஏதும் கிடைக்கலையே, இந்த மாதிரி பண்றோம். நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ் மேல பரிபூரண நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்றோம், சொல்லி காட்டுவாங்க இல்லையா, ஆஹா மாமா ஒரு 5000 ரூபாய் தரேன்ட்டாரு, அண்ணன் ஒரு 10,000 தரேன்ட்டாரு, இன்னொரு 5000 ரூபாய் மட்டும் குறையுது, என்ன பண்றது, இதை மட்டும் அல்லாஹ்ட்ட கேட்போம். என்ன பண்றோம், கடைசியா எங்கேயும் கிடைக்கவில்லை என்று சொல்ல என்ன பண்றோம், நம்ம அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி வந்து என்ன பண்றோம், அல்லாஹ் இந்த ஒரு 5000 மட்டும் கூட அப்படின்னு கேட்கறோமா இல்லையா? அந்த மாதிரி நம்பிக்கை வைக்க கூடாதுமா.
கையில ₹1 கூட இல்ல, கையில ₹1 கூட இல்ல, இருந்தாலும் எனக்கு நீதான் இலாகு, எனக்கு நீதான் இலாகு, இந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய உன்னை தவிர யாருமே இல்லை என்பதாக சொல்லி அல்லாஹ் மேல பரிபூரண நம்பிக்கை வைத்து நம்ம கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய நம்பிக்கைக்கு தகுந்தார் போல் என்ன பண்ணும், அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம். இன்னொன்னு இருக்கு, துஆவே கேட்காம இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட போனாங்களா இல்லையா? அப்ப ஒவ்வொரு மலக்குமாரெல்லாம் வந்து கேட்கறாங்க, அப்படியே ஊன் சொல்லுங்க, ரெக்கையில ஒரே அடி அடிச்சு பண்ணி அணைச்சிடுறேன். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஊன் சொல்லுங்க, மலையை பிள்ளை வச்சு அணைச்சிடுறேன். இப்படி என்ன பண்ணாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனது நிலை எனது ரப்புக்கு தெரியும், எனது நிலை எனது ரப்புக்கு தெரியும் என்பதில் என்ன பண்ணாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனது அல்லாஹ் தஆலா என்னது எனக்கு போதுமானவனாக இருக்கிறான், பொறுப்பேற்பது அவனே என்னது சிறந்தவனாக இருக்கிறான் என்பதை சொல்லி என்ன பண்ணாங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான். இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்க முடியுமா, ஏன்னா அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும் ஆனால் துவா செய்ய மாட்டோம் உட்காந்துருக்க முடியுமா? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான், அந்த அளவுக்கு நம்ம நாங்கள் ஆகியிருந்தார்கள். அப்ப நாம் என்ன பண்ண வேண்டும், அதிகமாக நம்ம அல்லாஹ் தஆலாவிடம் முஹ்தாஜாகி நம்முடைய தேவைகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க இல்லையா, செருப்பு வார இருந்தாலும் கூட என்ன பண்ணும், நம்ம அல்லாஹ் தஆலாவின் பக்கம் தானது நாம் முன்னோக்க வேண்டும், அல்லாஹ் தஆலாவிடம் கேட்க வேண்டும் என்பதை நம்ம சொல்லுவாங்க இல்லையா? அதே போல அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பானவர்களே, நாம் தான் கேட்பதற்கு தயாராக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப சதா காலமும் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், அதற்குண்டான கூலியை ஒண்ணு இங்கே அந்த துஆவை நிறைவேற்றி விடுவான், அப்படி இல்லை என்று சொன்னால் அதற்குண்டான நன்மையை அல்லாஹ் தஆலா மறுமையில் நமக்கு தருவான் அன்பானவர் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காமிச்சாங்க. அது மட்டும் இல்ல, சொல்லி காமித்தமா இல்லையா, அல்லாஹ் தஆலா மீது எந்த அளவுக்கு திருப்தியா இருக்கிறான், எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கிறான் என்பது அந்த துஆவை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் இன்று எவ்வளவு நேரம் நாம் துஆ செய்தோம், இன்று நாம் எவ்வளவு நேரம் அல்லாஹ் தஆலாவிடம் உரையாடினோம் என்பதை கவனித்து என்ன பண்ணலாம், நாம் அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மள பொருத்தமாக இருக்கிறான் என்பதை என்ன பண்ணலாம், நாம் அறிந்து கொள்ளலாம் அன்பானவர்களே. அப்ப நம்ம துஆவுக்கு என்ன பண்ணோம், சில பல நேரங்கள் நம்ம ஒதுக்கி வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டாங்க, அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கிட்டான், நமக்கு ஒரு காமிலான ஷேக கொடுத்து அல்லாஹ்வை மறவாத நேரங்கள், அல்லாஹ்வை மறக்கக்கூடிய நேரங்கள் எல்லாத்தையும் இருக்குதான்னு பார்த்தா அல்லாஹ்வை மறக்கக்கூடிய நேரங்கள் எதுவுமே இல்லை. நம்மளாம் என்ன பண்றோம், பொடுப்போக்காக அலட்சியமாக நாம் தான் மறந்து கொண்டு இருக்கிறோமே தவிர அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பொருளா தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவிடம் பேசுவது என்று சொன்னால் என்னது, அல்லாஹ் இந்த வஸ்துவை நீதான் கொடுத்த, யா அல்லாஹ் நீதான் அந்த மதுசாக்கு அழைத்துட்டு வந்த, யா அல்லாஹ் நீதான் அந்த ஹதீஸை படிக்க வச்ச, யா அல்லாஹ் நீதான் இந்த குர்ஆன் வசனத்தை மனப்பாடம் செய்ய வச்ச என்பதாக சதா அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அன்பானவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி, அதனால என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி அரபியிலே பேசுனாங்க. அல்ஹம்துலில்லாஹி அத்அமனா வ ஸகானா வ ஜஅல்னா மினல் முஸ்லிமீன், யா அல்லாஹ் நீதான் அந்த சாப்பாடை ஊட்டி விட்ட, யா அல்லாஹ் நீதான் அந்த தண்ணீரை புகட்டி விட்ட, யா அல்லாஹ் நீதான் அந்த முஸ்லிமா ஆக்கின என்பதை என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபியாக்கள். அதனால என்ன பண்ணாங்க, அதுல இன்பத்தில் மூழ்கி என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் அரபிலே என்ன பண்ணாங்க, துஆ செய்தார்கள். இப்ப நமக்கு அரபி துஆக்கள் ஒரு சிலது மனப்பாடம் இருக்கும், ஒரு சிலது மனப்பாடம் இல்லாம இருக்கும். அப்ப அது தெரியலையா, தமிழ்லே துஆ செய்யுங்க. அது தெரியலையா, என்னது தமிழ்ல என்ன பண்ணலாம், துஆ செய்யலாம். யா அல்லாஹ் நீதான் என்ன பண்ண சலாமத்தா பாத்ரூம் போயிட்டு வர வச்ச, யா அல்லாஹ் என் உடம்புல இருந்து கழிவுகளை நீதான் வெளியா உனக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதா என்ன பண்ணலாம், தமிழே என்ன பண்ணலாம், நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து துஆ செய்து கொண்டே இருக்கலாம் அன்பானவர்களே. அது மட்டும் இல்ல, அஃலுல் திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், அஃலுல் துஆ அல்ஹம்துலில்லாஹ், துஆக்களிலே சிறந்தது எதுமா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நீதான் நம்ம கொடுத்த யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்லுவதும் துஆக்களிலே சிறந்த துஆ தான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அன்பானவர்களே. அப்ப எப்படி இந்த ஆசுராவுடைய தினத்தில் நபிமார்கள் செய்த துஆக்களை அல்லாஹ் தஆலா இன்று ஏற்றுக்கொண்டானோ, அதே போல நமக்கு எவ்வளவோ சிரமங்கள், கஷ்டங்கள், கவலைகள் ஒவ்வொரு நபருக்கும் இருக்கதான் செய்யும். நம்மளுடைய குடும்பத்திலே நம்ம சில கஷ்டங்கள், சில சிரமங்கள் இருக்கதான் செய்யும். அப்ப எப்படி அதுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறான், எப்படி இந்த நபிமார்கள் துஆ செய்து கொண்டே இருந்தார்களோ அதை எப்படி அல்லாஹ் தஆலா இந்த தினத்தை கபூல் செய்து கொண்டான். அப்படி கபூல் செய்ததற்காக என்ன பண்ணாங்க, அவர்கள் இந்த நோன்பை நோற்று என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு நன்றி பாராட்டு விதமாக நோன்பு நோக்கிறார்கள் அன்பானவர்களே. அப்ப நாமும் அதிகமாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அனைத்தையும் அல்லாஹ் தஆலாவிட்ட முஹ்தாஜாய் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா கொடுத்ததுக்கு என்ன பண்ணணும், நம்ம அதிகமாக சுக்ர் செய்து அல்ஹம்துலில்லாஹ் சுக்ர் செய்து கொண்டே இருக்கணும். அதே போல இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் எது இருக்குதோ அனைத்துக்கும் நான் துஆ செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா அதற்கு பதிலளிக்கிறான். குர்ஆன்ல வருதா இல்லையா, இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியே சொல்லுங்க அவங்களுக்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்பதா சொல்லுங்க. உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி, அவர் என்னை அழைத்தார் என்று சொன்னா நான் பதிலளிக்கிறேன் என்பதா என்ன பண்ணுங்க, நீங்கள் சொல்லுங்கள் என்பதா என்ன அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார் அன்பானவர்களே. அப்ப நாம் அல்லாஹ் தஆலாவிடம் ஒவ்வொரு துஆ நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதுக்கு பதிலளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான்.
அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பதில் எடுத்து கொண்டே தான் இருக்கிறான். உனக்கு இப்ப இல்லப்பா, நாளைக்கு நான் சரி பண்ணிடுவேன், உனக்கு இப்ப இல்ல, உனக்கு இது கேட்கிறியா, உனக்கு அடுத்த வாரம் என்பதை அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வகையில் என்ன பண்றான், நமக்கு பதில் எடுத்து கொண்டு தான் இருக்கிறான். நாம் கேட்கக்கூடிய துஆக்களை நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான் அன்பானவர்களே. அப்ப ஃபதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், நித்திய ஜீவனுடைய என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவின் மீது, மரணமே இல்லாத அப்படியாப்பட்ட அல்லாஹ் தஆலா மீது நாம் நம்பிக்கை வைத்து நாம் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், எதிர்பாராத புறங்களில் நம்முடைய தேவைகள் என்ன பண்ணுவான், நிறைவேற்றுவான். நமது கஷ்டங்கள் அனைத்துக்கு அது ஒரு விடுதலையாக ஆகிவிடும். நம்முடைய சிரமங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அனைத்துக்கும் என்ன பண்ணும், அந்த துவா ஒரு மருந்தாக ஆகிவிடும் அன்பானவர்களே. அது மட்டுமில்ல, ஒரு காதலன் ஒரு காதலிடம் பேசும்பொழுது என்ன பண்ணும், எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவோம், மனசுக்கு இருந்து ஒரு ஆகத்து கிடைக்குமா இல்லையா? அதே போல நாம் அல்லாஹ் தஆலாவிடம் பேசும் பொழுது அல்லாஹ் தஆலா மனசுக்கு ஒரு சுகூன், ஒரு நிம்மதியை கொடுப்பான், ஒரு அமைதியை கொடுப்பான். அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்தையும் எல்லா குறைகளையும் நம்ம சொல்ல முடியாது, எல்லாரிடம் எல்லா குறைகளையும் என்ன பண்ண முடியாது, நம்மளால சொல்லி அழுக முடியாது. ஆனால் அதை எப்படி சொல்லி அழுதோம் என்று சொன்னாலும் அவன் முன்ன விட்டு பின்ன பேசுவான், டேய் அப்படியாப்பட்டவன்டா, இந்த மாதிரிலாம் சிந்தனை வருதா, மனிதனுடைய இயல்பா தானே. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடம் மட்டும் நாம் சொல்லி அழுதோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த காரியத்தை நமக்கு லேசாக்கிடுவான். அடுத்து என்ன பண்ணுவான், அடுத்தவர்களை பார்க்கும் பொழுது அன்று பிறந்த பாலகனை கொண்டுதான் பார்ப்பானே தவிர அந்த பாவம் செய்தவனாக அல்லாஹ் தஆலா என்ன பண்ணான், நம்மை பார்க்க மாட்டான் அன்பானவர்களே. ஆக நாம் சதா அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாக துஆவில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலாவுடைய இறை நேசர்கள் வழிமார்களுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்ப அதிகமாக நாம் துஆக்களில் ஈடுபட்டு அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.